காலையில் எந்திரிச்சதும் ஆஸ் யூஷுவல் ரெடியாகி மாசான மேக்ஸை கிளாஸாக காட்டணும்னு கேவலமான ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே வேலைக்கு போயிட்டேன். சிறிதளவு ஃபைபர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் ப்ரோட்டீன் அண்ட் கார்ப்ஸ் லோட் பண்ணிவிட்டு பயிற்சிக்கு தேவையான பொருட்களை பேக் பண்ணி ரெடி ஆகிட்டேன். ஆம்பிடுதேன். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கண்ணாடியில் பார்த்தா அங்கே ஒருத்தர் நிற்கிறான். யாரா அந்த பையன்? டே நான் தான் அந்த பையன். மட்டமான டிரான்சிஷனில் ஷூவை மாட்டு, சாவியை போட்டு, கிக்கரை மிதிக்க, ஆக்சிலேட்டரை முறுக்க, பறக்க பார்த்துக்கிட்டே பந்தய சாலைக்கு வந்துட்டேன். மாஸ்டருக்கு கால் பண்ணி கைபேசியை லாக் பண்ணி பாக்கெட்டில் போட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது கார்டியோ போகிற வழியில் சில பல கண்கொள்ளா காட்சிகள். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். எக்ஸ் மார்க் போட்ட இடத்துல நிற்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தள்ளி நின்றதுனால ஃப்ரேமை விட்டு வெளியே போயிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. வார்மப்புக்கு நடுவில் மாஸ்டர் கெத்தா உள்ள வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்தவர் திடீர்னு காணாமல் போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு கோர் டேனால ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டே டோஸ்ட் பார் முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் அவுட் ஆன லெக் ரைஸை டாப் ஆங்கிளில் எடுக்கிறக்குள்ள இருட்டாகி போக, இதெல்லாம் ஒரு லைட்டிங்கான என் மனசாட்சி கேட்ட கேள்வியில் நாக்க பிடிங்கிட்டு சாக. அடுத்து ஹாலோ பாடி ஹோல்டுக்கு மாஸ்டர் என் மேலே நிற்க, நான் அவர் மேலே நிற்க, ஒரே கூத்தாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு குதிச்சாரு பாருங்க, செத்துட்டேன். லோவர் ஆப்ஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு பைக் கம்ப்ரெஷன், காலுக்கு இடையில 2 கிலோ வச்சு மீண்டும் அதே பைக் கம்ப்ரெஷன், ராவான ரஷ்யன் ட்விஸ்ட்டு, பிளாங்கை முடிச்சுட்டு போடுறா ரெஸ்ட்டுன்னு இன்னைக்கான கோர் ஒர்க் அவுட் கதை மோகையா. இன்னர் சைல்டு ஆக்டிவேட் பண்ண ஊஞ்சல் மேலே ஆட்டம், மீண்டும் ஒரு கார்டியோ பண்ண 2 பேரும் கிளம்பி போயிட்டோம். வீட்டுக்கு வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் போது எங்கிருந்தோ ஒரு சத்தம், ப்ரோ சொட்ட தெரியுது தந்தானே நானேன்னு சோக மியூசியை போட்டு மேங்கோ வாட்ச் நாக் அவுட் பண்ணிட்டு கருப்பு சட்டையை போட்டு கவலையோட கார்டியோ பண்ணதில் 2ஆம் நாள் ஓவர்.